அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குருவே சரணம். குருவரிலே திருவருளாகும். 29/3/2025 இரவு பயிற்சியாக இருக்கின்ற சனி பகவானை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சனி பகவான் பொதுவான பலனை பார்ப்போம். இந்த சனி பகவான் இந்த உலகத்துக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை பார்ப்போம். இந்த பதிவு முழுக்க முழுக்க ஏற்கனவே நடந்த தரவுகளை மையமாக வச்சு தான் நம்ம ஒரு பதிவை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத. இதில் மெயினாக ஒவ்வொரு சனி பயிற்சியின் போதும் ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தத்துவத்தில் வரும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படிங்கக்கூடிய ஒரு பஞ்சபூதங்களை மையமாக வச்சு இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அமைப்பில் தான் வரும். அப்போ எந்த ராசியில் சனி பகவான் போனாலும் அதற்குண்டான அமைப்புக்குடைய அந்த பாதிப்புகளை, அதற்குண்டான நன்மைகளை பண்ணாமல் அவர் போக பொருள். இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால காற்று ராசியிலிருந்து நீர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நீர் ராசியை மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசியும் மோட்ச ராசியாக இருக்கிறதுனால, மோட்ச ராசினா என்ன பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு விஷயம் முடிந்து ஒரு விஷயத்தை முடித்து வைத்து இன்னொரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த மோட்ச ராசிகளுக்கு உண்டு. அவ்வளோ பெரிய சக்தி வலிமை மிக்க தன்மை அந்த மோட்ச ராசிகளுக்கு உண்டு. அதிகபட்சமான சித்தர்கள் பிறந்தது, மோட்சமடைந்தது எல்லாமே இந்த மோட்ச ராசிகளில் உள்ள நட்சத்திரங்களில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆயில்யமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அனுஷமாக இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும், மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதியாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், அதிகபட்சமான சித்தர்கள் மோட்ச நிலை அடைஞ்சது இதுக்குள்ளே தான் இருக்கும், அல்லது பிறந்தது இதுக்குள்ளே தான் இருக்கும். சனி பகவான் கூட அல்லது பார்வை பெறும் அமைப்பில் ஏதாச்சும் இயற்கை பாவகிரகங்களான சூரியன், செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் சனி பகவான் தொடர்பில் அமைஞ்சு பயிற்சி ஆயிடுச்சுன்னா, இல்லை பயிற்சி ஆகக்கூடிய அந்த இடத்துல அந்த மாதிரியான பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடிய, இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, யுத்தம் மூண்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குமோ அதற்கு ஒப்பான சம்பவங்களை கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்வை சொல்றது. இது ஏன்னா ஏற்கனவே கடந்து வந்த பாதை, ஏற்கனவே கடந்த தரவுகளுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் மோட்ச ராசிகள்னு சொல்லக்கூடிய நீர் ராசிகளில் விருச்சகம், மீனம், கடகம் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த நீர் ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆவார். பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய அந்த 2.5 வருஷ காலகட்டமும் நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர் கொடுக்காம போன வரலாறு கிடையாது ஏதோ ஒரு வகையில். இப்போ 2025 நடக்குது. 2014 உத்தரகண்ட் பகுதியில் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலி போணுச்சு. நம்ம தமிழகம் அதிகபட்சமான இடத்துல வறட்சி நிலவியது. வறட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 2014-15க்கு பின்னாடி ஒரு 2010 சம்திங் 2005 அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 2004, 2005, 2006 இந்த காலகட்டங்களில் 2004 டிசம்பர் மாதம் தான் சுனாமி வந்துச்சு. நீங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கலாம். நீங்கள் 95 வரைக்கும் போனீங்கன்னா 95ல் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். 1954, 55, 56, 57 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி 55ல் நடந்திருக்கும். இதே மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவைங்க. அப்போ அந்த டைமில் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 55 to 58, அப்போ 57ல் தான் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கக்கூடிய ஒரு வைரஸ் ஏற்பட்டு பில்லியன் கணக்கான மக்கள் உயிருக்கு போராடி இறந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நிகழ்வாக யுத்தம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யுத்தத்துக்கு ஒப்பான நோய்த்தன்மையோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நீரினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளோ இயற்கை சீற்றங்கள் எதுவானாலும் கொடுக்கலாம். நிலநடுக்கம், சுனாமி, புயல், சூறாவளி இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக கொடுத்து இந்த உலக மக்களை ஒரு கவன ஈர்ப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி அமையும். அப்போ எல்லாருக்கும் இந்த பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட பகுதியான ஆர்டிக் பெருங்கடல், அமெரிக்காவோட சில பகுதிகள், அண்டார்டிக் பெருங்கடல் இது சம்பந்தப்பட்ட
பகுதிகள் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து பாதிப்புகளை அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது குரு வீடு அப்படிங்கிறதுனால, மீனம் குரு வீடுங்கிறதுனால, குருவை தலைமையாக ஏற்று நடத்தக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் ஒரு ஷேக் உண்டு, ஒரு கவலை உண்டு, ஒரு சின்ன தடுமாற்றத்தை கொடுக்கும். நம்ம தாய்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தரை வந்து மையமாக வச்சு வணங்கக்கூடிய ஒரு நாடு. புத்த மதம் தான் அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு மதமாக இருக்குது. புத்தரை வந்து தழுவி தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ அங்கே நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்லுது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, குஜராத்தோட வனப்பகுதி, குஜராத்தோட காடு பகுதியாக இருக்கட்டும், பாலைவன பகுதியாக இருக்கட்டும், நம்ம நாட்டோட பாலைவன பகுதியாக இருக்கட்டும், கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் பகுதியாக இருக்கட்டும், யமுனை நதிகரை, யமுனை சார்ந்த அந்த ஆற்றுப்படுகை ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடமாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மலை கடல் சார்ந்த பகுதியில் அனைவருமே வந்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக மலை சார்ந்த பகுதிகளில் நம்ம மதுரை மலை மாவட்டம், திருச்சி மலை மாவட்டம், திண்டுக்கல் மலை மாவட்டமாக இருக்கட்டும், கடல் சார்ந்த பகுதிகளில் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் இந்த மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும், கடல் கொந்தளிப்பு ஏற்படுறதோ அல்லது வந்து சுனாமி தான் வரணும்னு அவசியம் கிடையாது, புயல் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கஜா புயல் போல் அதுவும் ஒரு சீற்றத்தை ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கணும். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இந்த சனி பயிற்சியிலிருந்து இந்த உலக மக்கள் தப்பிக்கிறதுக்காகவும், இந்த சனி பயிற்சி ஒருவேளை பாதிப்பு ஏற்படுத்தினுச்சுன்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக மகா காளி தேவியை வந்து அனைவரும் வழிபாடு பண்ணணும். மகா காளி தேவியை காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுவும் காளியை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணும்போது, காளி தேவியை வழிபாடு பண்ணும்போது வேகமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவர், இவங்களை ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் மலை மேலே இருக்கக்கூடிய அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மலை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும், கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கும் போது பெரிய பாதிப்புகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். சூரிய கிரகணம் தெரிஞ்ச பகுதிகளில் மட்டும்தான் அதிகபட்சமான ஒரு தாக்கங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தரவுகளும் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் விக்கிபீடியாவில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிட போகுது. ஒவ்வொரு 10 வருஷமும் நீங்கள் பாருங்கள், அப்போயெல்லாம் மோட்ச ராசிக்குன்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகளில் சனி பகவான் பயிற்சி ஆகும் போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உலகத்துக்கு கொடுத்துருப்பாரு. அது கூட பாவகிரகங்களான ராகு, கேது, சூரியன், செவ்வாய் சேரும்போது வேறு விதமான பிரச்சனையை, அதிகபட்சமான பிரச்சனையை அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாடுகளில் யாரும் நம்ம மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி கவனமாக இருக்க சொல்லுங்கள். ஆத்மார்த்தமான வழிபாடும் குரு சேவையும் காளிதேவி வழிபாடும் மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. குருவே சரணம்.